ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா புரியுற மாதிரி இதில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சாரீக்கு தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு சாரியில் ஃபஸ்ட்டு துணி கொடுத்துருப்பாங்க, ப்ளவுஸுக்குன்னு துணி கொடுத்துருப்பாங்க. அந்த துணியை நம்ம கரெக்ட் அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சாரியை இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. சாரியை இந்த மாதிரி நேராக போட்டுட்டு அதில் கொடுத்துருக்க அளவை கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பூனஞ்சேலை அதிலலாம் ரொம்பவே நம்ம வந்து கட் பண்ணும்போது வழுகும். அதனால கொஞ்சம் ஃபேன் இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். தப்பாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது லைனிங் ப்ளவுஸ் துணி எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் துணி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ளவுஸோட அளவை அளந்து இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த ஊக்குப்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஊக்குப்பட்டியிலேருந்து அக்குள் வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலேருந்து நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கூட குறையினாலும் நீங்கள் மடிச்சுக்கலாம். அந்தமாரி மடிச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்த சென்டிமீட்டரும் இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே அளவில் நம்ம மடித்த துணியை 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த 2 சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸை மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காண்டி தான் இந்த 2 சென்டிமீட்டர் துணி நம்மளுக்கு. அதில் ஒரு ஸ்கேல் வச்சு லாங்காக கோடு போட்டுக்கோங்க. லாங்காக கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ பின்முதுகை வந்து அளந்து அதில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் இருக்க அளவை அப்படியே நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கில் நம்ம வந்து அளந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதையும் ஒரு லாங் ஸ்கேலால் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு எதுக்கு இப்படி 2ஆக மடிக்கிறோம் அப்படின்னா, இனிமேல் தான் நம்ம ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, கை, பட்டி, பூப்ஸ்க்கெல்லாம் நம்ம இனிமேல் தான் அளவே இன்னும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி 2ஆக மடித்ததுக்கு இப்போ பின்கழுத்துக்கு அளவு எடுத்துக்கலாம். பின்கழுத்துக்கு அந்த ஷோல்டர்லேருந்து பின்கழுத்து அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு அதையும் நம்ம அதில் மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு 2 இன்ச்சு முன்னாடி நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, அதிலேருந்து பின்கழுத்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி ஷோல்டர் அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுஸில் வச்சு அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அளந்துருக்கிறதுல ஸ்கேலை வச்சு ஒரு 3 டாட், அதாவது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னு ஒரு 2 டாட் வச்சுக்கோங்க. நடுஸில் இருக்கிறது தான் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு எடுத்துருக்கோம்ல, அந்த டாட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த 3 டாட்டும் கொஞ்சம் வளைவாக நீங்கள் வந்து அதில் வரைஞ்சிக்கணும். வளைவாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மேலே எடுத்து வச்சுருக்க 2லேயும் கீழே பாதியும் மேலே ஃபுல்லாகவும் இருக்கணும். அது 2ம் ஒன்றா ஏறக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதில் கீழே பாதி, 2ஆவது மார்க் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஃபுல்லாக அதுமாரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுலேருந்து மேலே எடுத்துருக்கீங்களா, நீங்கள் வச்சுருக்க மார்க்கரை அப்படியே எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதேமாரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டாச்சு. இப்போது இந்த வந்து எல் ஷேப்பில் இருக்கலாம், அதில் வந்து நம்ம வந்து வளைவு கொடுக்கணும். அதாவது வளைவு கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கணும். கட் பண்ணும்போது நம்ம நீட்டாக கட் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கு வளைவு கொடுத்துடலாம். வளைவு கொடுக்கும்போது ஒரு இன்ச்சோ 2 இன்ச்சோ கூட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது அது அரேஞ்ச் ஆயிரும். அதே நீங்கள் 1 இன்ச்சுனா 2 இன்ச்சு எடுத்தீங்கன்னா தான் அந்த 1 இன்ச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்தமாரி டாட் வச்சு நீங்கள் வளைவு போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த எல் ஷேப்பில் எடுத்ததை இந்தமாரி மார்க் பண்ணி வளைவு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி வளைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி 2 சைடும் நல்லா பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. பெண்ட் பண்ணி வரைஞ்சாதான் உங்களுக்கு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த வளைவில் ஒரு கையை வச்சு நம்ம கொஞ்சம் அந்த துணியை கொஞ்சம் பெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த வளைவு வரும். ஃபஸ்ட்டு வேணும்னா ஒன்று தான் கட் பண்ணியிருக்கு, அதாவது 2ஆக மடித்து போட்டுறீங்களா, அதில் மொத்தமாக கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் மடித்த பகுதியை மட்டும்தான் கட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போது வளைவை கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கீழே நம்ம கொடுத்துருக்க வளைவுலையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கீழே கொடுத்துருக்க வளைவுலையும் அதேமாரி வளைவாக தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு மேலேயோ கீழேயோ நீங்கள் வந்து தப்பாக கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்கழுத்துக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ முன்கழுத்து கரெக்டாக இருக்கா, வளைவுலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் ஒரு நிமிஷம் அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கழுத்து நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அந்த மார்க்கரை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல. இப்போ நம்ம வெட்டினது போக மீதி இருக்க துணியை நம்ம ஏற்கனவே ஒரு 2 சென்டிமீட்டர் மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு போட்டிருக்கோம்ல, அந்த துணியிலேருந்து மேலே, அதாவது பின்கழுத்து ஷோல்டரை மட்டும் கரெக்டாக எடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊக்கு மாட்டுற இடத்துல வந்து எவ்வளோ வேணுமோ அதே அளவு ப்ளவுஸ் வச்சு நல்லா கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த மார்க் பண்ணதை அப்படியே கொஞ்சம் ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது ஷோல்டர் சைஸும் ஏற்கனவே நம்ம அளந்து வச்சுருக்கோம், அந்த சைஸை அப்படியே போட்டுட்டு அப்படியே மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல் ஷேப்பில் இருக்கிறத ஒரு ரவுண்டு, அதாவது வளையம் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வளைவாக எடுத்துக்கோங்க. இந்தமாரி வளைவாக எடுத்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே சேஃபாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போது மீதி இருக்க துணியில் வந்து நம்ம பட்டிக்கு தான் அளக்க போகிறோம். பட்டி வந்து எப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் இந்த பட்டி வைக்கிறனால அந்த துணி வந்து கொஞ்சம் உரத்த துணியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 துணி 4 துணி வச்சா போதும். அதுவே நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் கனமாக அதுக்கு 4 துணி போட்டுக்கோங்க. இப்படி லைனிங் ப்ளவுஸில் கொஞ்சம் துணி தடிமனாக இருந்தால் ஒரு 3 துணி, இதே மாதிரி தான் வச்சு அளந்து அதிலே நீங்கள் வெட்ட போகிறீங்க. பட்டியிலையும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும். எதுக்கு இந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷேப்லேயும் அதுக்கு மேலே வரும்போது ஒரு சி ஷேப்லேயும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸு போடும்போது ப்ரெஸ்க்கு கொஞ்சம் உள்ள தள்ளும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வளைவாக வெட்டிக்கணும். வளைவாக வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் போடும்போது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு பட்டிக்கும் நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். லைனிங் ப்ளவுஸில் இருக்க எல்லா வேலையும் இப்போ முடிஞ்சிட்டு, இப்போது மெயினாக நம்ம இதுக்கு முன்கூட்டி சாரியில் இருக்க துணி எடுத்தோம் இல்லையா, இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையளவு இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த துணியை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு அந்த துணியை வச்சு தான் வெட்ட போகிறீங்க. லைனிங் ப்ளவுஸில் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளந்து வெட்டுவீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த துணியை எடுத்து இந்த துணி மேலே போட்டு அதே அளவில் வெட்ட போகிறீங்க. இதுக்கு நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் வந்து இடம் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் விட்டுட்டோம். எதுக்கு இந்தமாரி சைடில் கட் பண்ணிக்கிடுதோம் அப்படின்னா, அதாவது நார்மலாக நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், அதை அட்டாச் பண்ணும்போது அது கூட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன கட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போது அந்த துணியை நல்லா விரிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த துணியை வந்து வெட்டியாச்சு. இப்போ இதை 2ஆக போடணும். இப்போ இதை 2ஆக போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க முன்கழுத்து, பின்கழுத்து, பட்டி, ஷோல்ட்ரு எல்லாமே வந்து இதில் வந்து அப்படியே அளவு வச்சு நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். இப்போ முன்கழுத்தை எடுத்தாச்சு. இப்போ அதே அளவில் கட் பண்ண போகிறோம். அதாவது லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டாக அளந்து நம்ம அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நார்மல் சாரியில் இருக்க துணியை வச்சு அதே அளவில் வச்சு அதே இதில் நம்ம கட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரவுண்டாக அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது இந்த துணியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து கட் பண்ணுறீங்க, அப்புறம் 2ஆக மடித்து கட் பண்ணணும். அப்புறம் மீதி இருக்க துணியை மடித்து அதே அளவு வச்சு இதுக்கும் பட்டி, ஷோல்ட்ரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை ஜாயின் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி அதில் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து முன்கழுத்துக்கும் கட் பண்ணியாச்சு. இனி பின்கழுத்து பட்டி கட் பண்ணுறத பார்த்துடலாமா? இப்போது முன்கழுத்து கட் பண்ண பிறகு துணி எல்லாத்தையும் விரிச்சிக்கணும். துணியை மறுபடியும் விரிச்சிட்டு இதேமாரி நம்ம மடிக்க போகிறோம். ஒன்று போல் மடிக்கணும். ஒன்று போல் மடித்து தான் அடுத்தது நம்ம கட் பண்ண போகிறோம்.
இப்போ இதை ஒன்று போல் மடிச்சிட்டோம். ஒன்று போல் மடிச்சுட்டு இப்போ முன்னே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே துணியை இதே அளவில் தான் வைக்க போகிறோம். இதே அளவில் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இந்த மெத்தேடு தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு. ஏன்னா இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அளவு எடுக்க வேண்டாம். அதேமாரி நம்ம மடித்து தைக்கிறதுக்கு துணியும் நம்ம வந்து விட வேண்டாம். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே வச்சு வெட்டணும். என்ன இது பூனஞ்சேலை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஃபேன் அந்த மாதிரிலாம் ஓடுனா கொஞ்சம் அந்த மாதிரி மடங்கிட்டு வச்சுட்டு அப்படின்னா நீங்கள் தப்பாக கட் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் தான் கவனம். கொஞ்சம் அது வழுக்கிக்கிட்டே போகும். கொஞ்சம் சேஃபாக ஒரு டேபிள் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பட்டிக்கு இதுலேருந்து நம்ம ஏற்கனவே லைனிங் ப்ளவுஸ்லேருந்து பட்டிக்கு ஒன்று எடுத்துட்டோம். இப்போ லைனிங் ப்ளவுஸ்லேருந்து எடுத்தது போக இப்போ சாதாரண துணி இருக்குல்ல, இதுலேருந்து 2 அண்ணா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைனிங் துணி போடுறதுனால கொஞ்சம் உரத்ததாக இருக்கணும். 3 போதும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 4 அண்ணா தேவை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி இதே மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.